வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் பீஸ் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதனாலேயே பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன் இருந்ததுன்னே சொல்லலாம். மேட்சஸை சொல்லலை, அரினாவை சொன்னேன். பிரம்மாண்டமாக இருந்தது. ஷோ ஆரம்பிச்ச உடனே உமன்ஸுக்கான செமிஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பியாங்கா பல்லருக்கும் நயா ஜாக்ஸுக்கும் நடக்க போகுது. பியாங்கா பல்லர் எப்படி நயா ஜாக்ஸை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் மேட்ச் நல்லாவே கொண்டு போனாங்க. இடையிலேயே பார்த்தீங்கன்னா பியாங்கா பல்லருக்கு காலில் கொஞ்சம் அடிபடுற மாதிரி காட்டினானுங்க. என்னடா அது இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பியாங்கா பல்லரை பீட் பண்ணிட்டாங்க. லைரா வேகரியா கூட பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில். லைரா நீங்கள் நசுங்குனீங்க. அது மட்டும் இல்லாமல் லைரா வேகராக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்குறாங்க. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்னோடய ஃபினிஷரில் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தியாக எடுத்துருக்குறாங்க. அது பெக்கிலிஸாக இருக்கட்டும், ரியா ரெஃப்லியாக இருக்கட்டும், நீ கூட இருக்க போகிற. இது உண்மையிலேயே என்னுடைய ஃபினிஷர் வந்து டேஞ்சரான மூவ். இதில் நீ நசுங்கி சாக போகிற. NXTலேருந்து இப்போ தான் வந்திருக்கிற. பட் ஆனால் நீ கூடிய சீக்கிரம் WWE விட்டே போக போகிற அப்படிங்கிறத நினைக்கும் போது வருத்தமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங்க நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. உண்மைதாங்க, நயா ஜாக்ஸ் மேலேருந்து குதிப்பாங்கல்ல, குதிச்சா ரத்தம் என்ன கிட்னி சட்னி எல்லாம் வாய் வழியாகவே வந்துடும். அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் உமனாக தான் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் இருக்கிறாங்க. லைரா வேகரியா இப்போ தான் மெயின் ராக்ஸ்டருக்கு வந்துருக்குறாங்க. வந்து இப்போ அவங்களுடைய மெயின் ஆப்பனண்ட்டாக நயா ஜாக்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுருக்குல்ல, அதனால் பியாங்கா பல்லர் இருக்கும்போது அந்த இடத்துக்கு கெண்டிஸும் இண்டியா ஹவுட்வர்டும் வராங்க. என்னப்பா கால் அடிபட்டுருக்காம என்ன, சரி நம்ம வேணால் ஒரு டைட்டில் மேட்ச் வச்சுருக்கலாமா, நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உமன்ஸ்க்கான டாக்டிங் சாம்பியன்ஷிப்புக்காக மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சேர்க்கார்கள் வராங்க. என்ன என் பார்ட்னரை வம்புழுக்கிறீங்களா, அவளுக்கு இன்ஜுரி தான் ஏற்பட்டுருக்குது, பட் ஆனால் நான் இருக்கிறேன், ஓகே சவுதி அரேபியா ரியாட்டில் என்னுடைய WWE டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை நான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அக்செப்டும் பண்ணிட்டாங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஹிண்டி ஹார்ட்வர்ட் மற்றும் கேண்டிஸ்ரி இவங்க WWE உமன்ஸ் டாக்டிங் சாம்பியன்ஷிப்புக்காக ஜார்கார்கில் மற்றும் பியாங்கா பல்லரை எதிர்கொண்டு போகிறாங்க. இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இதில் பியாங்கா பல்லருக்கு லைட் இன்ஜுரி ஆன மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஒரு டைட்டில் சேஞ்சிங் ஏதாவது நடக்குமோ, சரி அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜார்கர்கில் பாருங்களேன், முடி இப்போ கொஞ்சம் நீளமாக இருக்குதா, மேட்ச் ஓடும்போது ஸ்டார்ட் ஆயிடுது. அது எப்படி? அடுத்தது நம்ம ஆஸ்டின் தேரி மற்றும் கிரேசன் வாலர் ரெண்டுமே சேர்ந்து அவங்களுடைய கிரேசன் வாலர் எஃப்எஸ் ஷோ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு யார் ஸ்பெஷல் கெஸ்ட்டு வரா பார்த்தீங்கன்னா கேமல் வைஸ் தான் வராரு. நான் சொல்கிறாரு, நான் NXT சூப்பர் ஸ்டாராக இருந்து ஸ்மாக்டவுனுடைய ஃபஸ்ட்டு பிக்லேயே இருந்தேன், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிகாஸ் WWEக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு முக்கியமான ஆள். பட் ஆனால் நீ வந்து பாபி லஸ்லிட்ட அடி வாங்கிட்டு தானே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, பாபி லஸ்லி என் கூட மோதலை, நான் அவனை அட்டாக்கும் பண்ணலை, அவனுக்கு இன்ஜுரிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து ப்ரைவேட் டீமை வந்து எப்போவுமே பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா LA நைட் வராரு. LA நைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கோமாளி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கலாக கிண்டல் அடிப்பார்ல, அந்த மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த கார்மல் வயசுக்கு பார்த்தீங்கன்னா மண்டைக்கு மேலே ஏறிட்டு, என்னடா வாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அடியை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு நம்மளுடைய LA நைட்டுக்கு. ஆல்ரெடி LA நைட் பேசும்போதே சொல்லியிருப்பார், முடிஞ்ச மூஞ்சில் குத்துன்னு. கரெக்டாக மூஞ்சிலே குத்துறாரு பார்க்கணும். சரி இவங்க 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா LA நைட் அடிக்கிறாங்க. ஏன்னா 3 பேருமே ஹீல் ரெஸ்லர்ஸ், எங்களுக்கு அதாவது எனிமி ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி 3 பேரும் சேர்ந்து LA நைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது LA நைட்டை காப்பாற்ற யாருமே இல்லையா, யாரும் இல்லை நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து LA நைட்டை காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாம் ஒரு 6 மந்த் டாக்டிங் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 6 மந்த் டாக்டிங் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் எதுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா சவுதி அரேபியாவில் ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சில மேட்சஸ் நடத்தலாம். நார்மல் ஸ்மாக்டவுனோட மொக்கையாக இருக்குப்பா. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, LA நைட்டு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் அண்ட் LA நைட் தான் வின் பண்ணுறாங்க. சொல்லிக்க தகுந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைப்பா. ஒரு ஜான்சனை வச்சு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸை கூப்பிட்டு வந்திருக்கலாம் அந்த ஸ்மாக்டவுனுக்கு, ஒரு மூமெண்டம் இருந்திருக்கும். அதுவும் பண்ணாமல் விட்டானுங்களே. சரி இந்த மேட்சோடைய வெஸ்டியால் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் மற்றும் LA நைட். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸுக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, அதுக்காக சின்ன ப்ரோமோ. அதாவது சொன்னோம்ல,
என்னத்த சொல்ல. சரி, நம்ம அமெரிக்கன் நைட்மேர் வந்து பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லோகன் பால் வராரு. லோகன் பால் வந்து சொன்னதை ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் ஒரு பேசி தமிழில் ஒரு வீடியோ மார்னிங் போட்டுட்டேன். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேனே, நம்ம கோடி ரோடு சொல்கிறாரு, நீ வந்து வெப்பன் வச்சுருக்க அப்படின்னு தெரியும், நீ வந்து ப்ரெஸ் மீட்டில் உன்ட்ட வெப்பன் இருக்கு தான் நான் பார்த்தேன், அந்த வெப்பனை வச்சு நீ என்ன அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்கிட்ட வெப்பன் இல்லையே. சரி, எனக்கு நம்பிக்கை கொண்டவர் தான் இவர் ஜான். இவர் வந்து ஒரு ரெஃப்ரியாக இருக்கார். இவர் நிறைய டைம் வந்து நீ மேட்ச் விளாடும்போது உனக்கு ரெஃப்ரியாக இருந்திருக்காது, அவர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா சீட்டர் ஸ்டார் பாக்கெட்டை செக் பண்ணி வைப்போம்னு சொல்லி செக் பண்ணும்போது கோடியில் சொல்கிறாரு, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது லோகன் பால் சொல்கிறாரு, இல்லை அவனும் தான் வெப்பன் வச்சுருப்பான், அவனையும் செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸை செக் பண்ணால் கோடி ரோட்ஸ் எதுவுமே இல்லை. பட் நான் லோகன் பாலை செக் பண்ணால் வெப்பன் வச்சுருக்காரு. கேட்டால் சொல்கிறாரு, இது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பாக்கெட்டு, என்னுடைய பிரதருக்கு பாக்கெட்டு, அவனுக்கு ஃபேண்டை நான் கடன் வாங்கி போட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சின்ன பையன் மாதிரி சொல்கிறாரு. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாமா டாங்கா கூட மேட்ச் விளாட போகிறாரு. ஸோ அதை பற்றி கேட்கும்போது டாமா டாங்காக்கு வேர்ல்டு ஃபேமஸில் ஒரு ஃபினிஷர் RKO அப்படிங்கிறத மறண்டாம் போல இருக்குது. அதை ரிமைனிங் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. இந்த RKO வாங்கினவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா வத்தலை குண்டில் போய் செட்டில் ஆகிட்டான். அதில் நம்மளுடைய டாமா டாங்கும் ஆக போகிறான் அப்படிங்கிறத நினைக்கும் போது வருத்தமட்டாக இருக்குது. பட் ஆனால் என்னுடைய பார்ட்னர் கெவின் ஓவன்ஸுடைய நிலைமைக்கு நான் கண்டிப்பாக டாமா டாங்காவையும் சோலோ சிகாவையும் அவருடைய நியூ பிரதரையும் கண்டிப்பாக வந்து நான் பழி வாங்குவேன், அதுவும் RKOனால அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் சொல்லிட்டு போயிருக்காரு. பேலி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க, ஹாயாக நடந்து வராங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வராங்க. என்னம்மா நல்லா இருக்கியா, சம்மர் ஸ்லாமுக்கு உன் டைட்டில் தொடச்சி வை சரியா, ஏன்னா அந்த டைட்டில் எங்கிட்ட தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் குயினாக இவங்க ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சம்மர் ஸ்லாமில் உமன் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல, அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா சிம்பாலிட்டிக்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெய்லியோட டைம் தான். பெய்லிக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச்சு யார் கூட பார்த்தீங்கன்னா செல்சி ஸ்க்ரீன் கூட, நம்ம செல்லம் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பாஃபீஸ் வந்து கப்பில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஜூஸ் குடிக்கும்போது, என்னப்பா கப்பெல்லாம் உங்களுக்கு கேட்குதா, RCB ஃபேனா? அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒன்று சொல்கிறோம் கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 கண்டர் ஆகிட்டோம். இன்றைக்கி நீங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை அடிச்சிட்டிங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. மேபி நாங்கள் வந்து டாக் டீம் சாம்பியன்ஸ் ஆகிட்டோன்னா ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் உங்கள் கூட தான் பண்ணுவோம் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நம்ம DIY டீமு. அடுத்தது இப்போ நம்ம பெய்லிக்கும் செல்சி ஸ்க்ரீன் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெய்லி வெற்றி பெற்றாங்க. இதை பற்றி பேசலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா. உடனே பார்த்தீங்கன்னா பெய்லி அட்டாக் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா பைப்பர் ஈவன் வந்து 2 மேலேருந்து குதிப்பாங்க, அது பேர் என்ன மறந்து போச்சே, அந்த ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. பைப்பர் ஈவனுக்கும் பெய்லிக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு மேட்ச் நடத்துவாங்க அப்படிங்கிறது இதன் மூலியமாக எனக்கு நல்லாவே தெரியுதுப்பா. நல்லா தான் இருக்கும் பைப்பர் ஈவன் வர்சஸ் பெய்லி, கொஞ்சம் டிஃப்ரெண்டான மேட்ச் தானே. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிக்கோலட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கும்போது, நீ நோண்டினதெல்லாம் போதும், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். நீ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த கோடி ரோட்ஸ் கூட போது, அதுக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி தந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் இருக்கிறதுக்கு, பட் ஆனால் அதை நான் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் எனக்கு ஒரு சான்ஸ் தான், நான் மீண்டும் வந்து கோடி ரோட்ஸ் கூட மோதணும், மீண்டும் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் இருக்கணும், இதுக்கு ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உனக்கான சான்ஸ் எல்லாம் தந்துட்டேன் ஜே, இதுக்கப்புறம் என்ன தரணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கோ, 2017-18 காலத்தில் நான் ஸ்மாக்டவுனுடைய நம்பர் 1 பிக்காக இருந்தேன். ஸ்மாக்டவுன் என்னால் ஓடிச்சு. இப்போ நான் ஸ்டில் ஸ்மாக்டவுனில் தான் இருக்கேன், எனக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தரும்போது நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஆண்ட்ராய்டை பற்றி ஒரு சின்ன ப்ரொமோ வருது, வாரம் ப்ரொமோ தான் வந்துட்டு இருக்குது. இதே நாங்கள் முந்தி பார்த்தோம் ஆண்ட்ராய்டே, வீரமகான் கம்மிங்ஸ்னு அந்த மாதிரி ஆகிடாதீங்க. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்மா டீம் இருக்கும்போது ஃபண்டாஸ்மா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த மேட்சுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு வந்த சாண்டோஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து டாக் டீம் டைட்டிலுக்காக போகணும், WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸை கொடுக்காரு. அது மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால் ஹெமன் சோலோ சிக்காவை நிற்கும் போது பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாமா டாங்கா விளையாட போகிறான், அவன் ஜெயிச்சிடான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்ககிட்ட மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக டாமா டாங்கா ராண்டி ஆர்டனை பீட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் வர வரைக்கும் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டால் அவர் தான் ட்ரைபல் சீஃப், அதை நான் இப்போவும் சொல்கிறேன், எப்போவுமே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட்டை சொல்லிட்டாரு. இதுக்கு டாமா டாங்கா சொல்கிறாரு, என் மேலே நீ நம்பிக்கை வைக்கிட்டா பரவாயில்ல, சோலோ வச்சுருக்கிறான், ட்ரைபல் சீஃப் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை போட்டுட்டு போகிறாரு. நம்ம பார்லிமெண்டோட அடிவயிறு, இவன் வேறு சும்மா ட்ரைபல் சீஃப் டைபிள் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினைப்பார் போல இருக்குது. அடுத்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் மேட்ச் வரப்போது, ராண்டி ஆர்டன் வெர்சஸ் டாமா டாங்கா. குந்தர் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடு உட்காந்து மேட்சை பார்த்துட்டு இருக்காரு, இவங்க யாரில் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் குந்தர் கூட போகிறாங்க. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் நாளைக்கு நடக்க போகிற இது சவுதி அரேபியா ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு செலிபிரிட்டி வராரு. அது மாதிரி குயின் ஆஃப் த ரிங்குடைய ஃபைனல் பார்த்தீங்கன்னா நடக்க போது, பெக்கில் வச்சுக்கும் லீமார்களுக்கும் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போது, ட்ரிபிள் த்ரெட் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பிரான்சன் ரீட் சாமி ஜெயினுக்குள்ளே நடக்க போது ஜாக்கபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பும் சரிபிதியில் நடக்க போது. இப்போ நம்ம மெயின் மேட்சுக்கு வரலாம்.
வரலாம். ராண்டி ஆர்டன் வெர்சஸ் டாமாடாங்கா. டாமாடாங்கா அப்படியே பார்த்தீங்கன்னா எதையோ தேடிக்கிட்டு வராரு. ஏதாவது 2 கிலோ ஒன்று போல இருக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா இருக்குது. டாமாடாங்கா ஒரு ப்ரொஃபஷனலி ஜாப்பனீஸ் ரெஸ்லர் எந்த அளவுக்கு சண்டை போடுவார் அப்படிங்கிறத நம்ம சின்ஸ்கே நாகமுரா வச்சும் நிறைய ரெஸ்லர்ஸ் ஆஸ்கா வச்சும் நம்ம பார்த்துருப்போம். அதனால் ஹெட்ஸ் ஆஃப் நான் சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட் கண்டிப்பாக அடிப்பேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டன் தோக்கணும்னு சொல்லிட்டு சோலோ சிக்கா முயற்சி பண்ணார். ஆனால் சோலோ சிக்காவுக்கு ஒரு கிக்கை போட்டுட்டு இந்த நம்ம டாமாடாங்கா வந்து ரோல் அப் பண்ணி வின் பண்ணலாம் ராண்டி ஆர்டன் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அப்படியே உதறிட்டு ஒரு ஆர்கேஓ போட்டார் பாருங்களேன். வேர்ல்டு ஃபேமஸ் RKO. எஸ் 1 2 3 த வினர் இஸ் வைப்பர் ராண்டி ஆர்டன். ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. நாளைக்கு கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் நம்ம பெரிய பிக்கஸ்ட் மேட்சாக ராண்டி ஆர்டன் வெர்சஸ் குந்தருக்குள்ள பார்க்க போகிறோம். அதே மாதிரி சோலோ சிக்காவை வந்து ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு ரிட்டர்ன் ஆகுறாரு ராண்டி ஆர்டனுடைய பார்ட்னரான கெவின் ஓவன்ஸ். சோலோ சிக்காவுக்கு ஆச்சரியம், அடடா இவன் வேற வந்துட்டானே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிட்டனோட கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வாரமாக நம்ம கெவின் ஓவன்ஸ் பார்க்காம இருந்தோம்ல, இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாரு. நாளைக்கு நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா குந்தர் கூட செமிஃபைனலில் மோத போகிறாரு. இதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் கிங். சரி, தொடர்ந்து இணைந்திருங்க ரெஸ்லிங் கிங் தமிழுடன். நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.